நாங்கள் எல்லாரும் வரதராஜபுரத்தில் இருந்து வரதராஜபுரம் வாசிகள் நாங்கள் எல்லாரும் பொருள் கேட்கறதுக்கு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணட்டும். ஃபாதர் டியோ டொமினிக் அவர் வந்து வரதராஜபுரம் வில்லேஜ் சர்ச்சோட விகார். அப்புறம் ராயப்பா நகர் கேள்விப்பட்டிருக்கோம். ராயப்பா நகரிலிருந்து வந்தால் மோகன் அண்ணா, கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் தாஸ். மை நேம் இஸ் ஜோஸ் குன்னூஸ். நான் வந்து போன ஒரு 10 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். கிருஷ்ணிதா நிறுவனம் தான் சார். அதுக்கு மேலே வரதராஜபுரம் என்னோட அடாப்டட் டவுன். எங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்றதுக்காக நாங்கள் எல்லாரையும் ரொம்ப வருஷமாக நடக்கிற இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் அதை பற்றி ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு கண் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் வரதராஜபுரம், எருமையூர், ராயப்பா நகர் பகுதியில் இருக்கிற நீண்ட காலமாக நிலவி கொண்டிருக்கிற பிரச்சனை. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் என்றாலும் கூட தாம்பரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடம். இங்கே பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுதுன்னா அங்கே அடையாறு ஆறு வரைபடத்தின்படி அடையாறு ஆறு வந்து 42 கிலோமீட்டர் நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 60 அடியிலிருந்து 200 அடி வரைக்கும் முன்னாடி இருந்தது. ஆனால் பத்திரிகைகளில் பார்க்கும்போதுலாம் இப்போலாம் 20 அடியிலிருந்து 100 அடிக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள் வந்ததுனால இது ரொம்ப சுருங்கி போயிட்டதுனால இன்றைக்கு வெள்ளம்லாம் வந்து குடியிருப்புகளில் புகுந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் பார்க்கும் பொழுது இயற்கையாக ஓடக்கூடிய நீர்நிலை கால்வாய்கள் எல்லாம் நிறைய டெவலப்பர்ஸால் மூடப்படுகிறது. இது வந்து நம்ம எவ்வளோ புகார்கள் கொண்டு போய் கூட கீழே இருக்கிற அதிகாரிகள்லாம் அவ்வளோ பெருசாக தடுக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் இன்றைக்கி பத்திரிகையாளருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரோம். இதை கண்டிப்பாக இது ரெண்டும் நிவர்த்தி செஞ்சாலே பல பேரிடர்களிலிருந்து மக்களை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். எங்களோட ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பிபிடி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி மேலே லெஃப்ட் சைடில் எருமையூர், எக்ஸ்ட்ரீம் எண்டில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் வந்து வடகல் கிராமம். கிராமத்துக்கு ஒட்டி ஒரு புதுசாக ஒரு லேஅவுட் வந்திருக்கு. அதோட நெக்ஸ்ட் வந்து கிஷ்கிந்தா. அப்போ கிராமத்தில் 2 ஸ்கூல் உண்டு. எங்களோட மெயின் பிரச்சனை வந்து ஒரு 15 வருஷம் முன்னால தண்ணி இருந்தது, 2 டைம்ல தண்ணி நிறைய இருந்தது. பட் அது குடியா சீக்கிரம் அது வந்து போயிட்டே இருந்தது. இப்போ அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது. அவுட்டர் ரிங் ரோடு கீழே ப்ரொவிஷன் இல்லை, ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் கிடையாது, தண்ணி வடிகிறதுக்குள்ள ப்ரொவிஷன் கிடையாது. வேற ஒரு பிரச்சனை வந்து கிஷ்கிந்தா ரோடு இல்லை. அதாவது வரதராஜபுரத்திலிருந்து கிஷ்கிந்தா ரோட்டில் ரோட் சைடில் பிடபிள்யூடி காவா எதுவுமே இல்லை. அதனால ஸ்டோம் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகாது. அப்புறம் அடையாறு ரிவரில் மண் வச்சுதான் என்வாரன்மெண்ட் உண்டு, காங்கிரீட் வச்சு இல்லை. அடிக்கடி அது உடையிறது உண்டு. அதனால திடீர்னு நம்ம ஒரு எதிர்பார்க்காமல திடீர்னு ஒரு தண்ணி அட்டாக் வர்றாங்க. எப்போ வரும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு ரொம்ப மோசமான நிலைமை. அதனால கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே இருந்து இந்த ரோடில் வந்து கெனால் வேணும். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே வாட்டர் பாசேஜுக்குள்ள ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் வேணும். அதை தவிர நம்ம அடையாறு ரிவரோட 2 சைட்லேயே காங்கிரீட்டு ரீட்டைனிங் வால் வந்தால் தான் எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ சிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அது வந்து நம்மளால யாராலே தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏரியாவுக்கு சிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் டெவலப்மெண்ட் வரும். பட் டெவலப்மெண்ட் வரும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரும். இப்போ
இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. அது வந்து கிஷ்கிந்தாவுக்கும் கிராமத்துக்கு நடுவில் வந்து ஒரு லோ லைங் ஏரியாவில் ஒரு லே அவுட் திடீர்னு வந்துருக்கு. அது வந்து 96 ஏக்கர்ல நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தபோது 970 மீட்டர்ஸில் அது வந்து அதில் வந்து கிராமத்தில் உள்ள 11 சால் வந்து முடியுது. உண்மையில எங்கள் கிராமத்தோட தெற்கு சைடில் ஒரு அடையார் ரிவரோட ஒரு கைவழி உண்டு. அந்த கைவழியிலிருந்து தண்ணி பல சாலா பிரிஞ்சு வந்து அவுட்டர் ரோடு கீழே வழியாக போயிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு இந்த டெவலப்மெண்ட் வந்ததுனால, இந்த லே அவுட் வந்ததுனால அதெல்லாம் மூடி போயாச்சு. அது வந்து கவர்மெண்ட்டோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வரது எங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிஷன். ஏன்னா இப்போ அந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு முன்னால தண்ணி அடையார் சைடுக்கு போயிட்டே இருந்தது. இப்போ வந்து தண்ணி போகாது, அது வந்து கிராமத்துக்குள்ள போகும். அதனால தான் நாங்கள் ரொம்ப அந்த விபத்து வர்றதுக்கு முன்னால கூட எல்லாம் தெரிய வச்சு கவர்மெண்ட்டே தெரிய வைக்கணும்னு ஒரு அர்ஜென்சியில தான் நாங்கள் இங்கே வந்தது. அதாவது வந்து கிராமம் உண்மையில வந்து ஒரு ஹையர் லெவலில் இருந்த கிராமம் இந்த லே அவுட் டெவலப்மெண்ட்னால கிராமம் இப்போ கீழே போயிடுச்சோம். இதுக்கெல்லாம் நான் கேரளாவில் இருக்கிற பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இப்போ தெரிஞ்சது கேரளாவில் எல்லாம் இந்த மாதிரி மண்ணு கொட்டுறதுக்குள்ள சில கைட்லைன்ஸ் உண்டு. யாருக்கும் வந்து சொந்த இஷ்டத்துக்கு சொந்த ப்ராப்பர்ட்டிகளை மண்ணு கொட்டி ஹைட் ஏற்ற முடியாது. ஏன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுகளே அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒருவேளை 20 வருஷம் முன்னால அந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு டெவலப்மெண்டோட இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அது அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வரலன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு நான் இப்போ மழை வர போகிறேன், மழைக்கு முன்னால் இந்த சாலை வந்து கிளியர் பண்ணாதான், இல்லைன்னா அந்த கிராமம் மொத்தமாக முழுகி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் கொண்டதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்து ஃபாதர் லீடர்ஷிப் எடுத்திருக்கு. ராயப்பாளையத்தில் இருந்து ஒரு 3 பேர் வந்திருக்கு. நான் வந்து போனால் 31 வருஷமாக இங்கே இந்த அடோப்டட் வில்லேஜில் இருக்கு. எனக்கு வந்து இந்த வில்லேஜோட கமிட்மெண்ட் உண்டு. நான் இந்த சர்ச்சோட மெம்பரு. அது மட்டுமல்ல, கேரளாவில் கொண்டு வந்தால் என் அப்பாவே வந்து அப்பச்சன் அப்பா, அவர் வந்து சினிமா துறையில் ரொம்ப வருஷம் வேலை செய்தவர். அவர் வந்து அவர் இஷ்டப்படி இந்த கிராமத்தில் பதிச்சிருக்கு. என் அம்மாவே இங்கே தான் பதிச்சிருக்கு. இது என்னோட கிராமம். அதனால எனக்கு இதோட கிராமத்தோட கமிட்மெண்ட் இருக்கு. ஒருவேளை நீங்கள் கேட்போம், நீங்கள் எதுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது? என்னோட கிராமம், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் உண்டு. இந்த ஊரோட சேர்ந்து இடப்படிக்கு நான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன். அதனால நாங்கள் கமிட்மெண்ட் சொல்லுவோம். கவர்மெண்ட்டு அவரோட கவர்னத்தில் இதை கொண்டு வந்து இதுக்கு ஃபண்டு கண்டுபிடிச்சு ரோட்டில் உள்ள காவா, அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே உள்ள ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அடையார் ரிவரோட 2 சைட்லேயே உள்ள என்வாயன்மெண்ட், அது வந்தால் தான் எங்களோட பிரச்சனை முடியும். சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ராயப்பாளையம் வந்திருக்கோம். ராயப்பாளையம் பொறுத்தவரை நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு நிறைய மனு கொடுத்துட்டோம். ஆனால் அந்த அரசாங்கத்தை போய் சேரலை. அதனால மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாரமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாக உங்களை நம்பி நாங்கள் அரசாங்கத்தினுடைய செவி சாய்க்கிறதுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் நகரில் என்னென்ன ப்ராப்ளம்னா, நகரில் பெய்கிற மழை பெய்கிற தண்ணி மட்டும் எங்கள் நகரை மூழ்கடிக்கிறது இல்லை. அடையார் ரிவர் வருது. அடையார் ரிவரில் மழைக்காலங்களில் ஃபுல்லாக தண்ணி வரும். அந்த அடையார் ரிவரை பொறுத்தவரை ரீடைன் ஓவர் கட்டணும்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக அரசாங்கத்தில் மனு கொடுத்தோம். அது ஒரு 90% கட்டியிருக்காங்க. மீதி 70% எதுவும் கட்டலை. அந்த ரீடைன் ஓவர் கான்கிரீட் ஓவர் கட்டாத இடத்துல அடையார் ரிவர் உடஞ்சி மொத்த தண்ணியும் நகருக்குள்ளே வந்துடுது. வந்தோடனே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கி போகுது. அந்த தண்ணி வடிஞ்சு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா 400 feet அவுட்டர் ரிங் ரோடு வந்துச்சு. முன்னால் ரிங் ரோடு இல்லாதனால தண்ணி பரவலாக போயிட்டு இருந்தது. அந்த ரிங் ரோடு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி போகிறதுக்கு தேவையான கல்வெட்டு இல்லை. 100 அடிக்கு ஒரு கல்வெட்டு, சின்ன கல்வெட்டு வச்சுருக்காங்க அவுட்டர் ரிங் ரோடில். அது கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரோட்டில் உள்ள தண்ணி வடிஞ்சு வந்து வெளியேறதுக்கு மட்டும்தான் நாங்கள் 100 மீட்டருக்கு ஒரு சின்ன கல்வெட்டு வச்சுருக்கோம். நகரில் உள்ள தண்ணி போகிறதுக்காக நாங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கல்வெட்டு கேட்டுட்டு இருக்கோம் அரசாங்கத்திட்ட.
இருந்தால் அதுவும் தண்ணி வடிஞ்சிடும். ஒன்றும் தண்ணி வராமல் இருக்கிறது ரீடைன் வால்வு அடையாறுகளில். அப்படியே தண்ணி வந்தால் அந்த தண்ணி வடிகிறதுக்கு எங்களுக்கு 400 அடி ரோட கிராஸ் பண்ணுறதுக்கு கட்டன் கவர் கட்டணும் 2. மூணாவது கிஷ்கிந்தா பக்கத்தில் புதுசாக ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க 96 ஏக்கர்ஸில். அவங்க என்ன சொன்னாங்க, ஏற்கனவே ஓடிட்டு இருந்த காவாயை ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஒரு 24 அடி காவாய் ஓடிட்டு இருந்தது, அந்த காவாயை ஃபுல்லாக மூடிட்டாங்க இப்போ 2023. அதனால இப்போ மழை தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க மூணுனால காவா தண்ணி போகாம ஃபுல்லாக நகருக்குள்ள வந்துடும். வரதராஜபுரம் வில்லேஜும் தடவை தண்ணியில் முழுகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அது மழையினுடைய அளவு பொறுத்து இருக்கு. ஸோ அந்த காவாயையும் ரிமூவ் பண்ணி பழையபடி காவாயை எடுத்துட்டு 400 ஃபீட் கிஷ்கிந்தாரோட ஜாயின் பண்ணி அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் இருந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்திருக்கு. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன் கான்கிரீட் வால் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒன்று. ரெண்டாவது நகருக்குள்ள வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த லேஅவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. மொத்த மக்களும் 7 நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடா வருடம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த 4 கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.